எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணில இருந்து காணுங்க. அவ தேடிட்டு போறணுங்க. என் தகப்பனையும் 6 மணில இருந்து காணோம். நானும் தேடிட்டு தான் போறேன். இன்னைக்கு நிலவரப்படி தமிழ்நாட்டுல 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. உங்க செலவுக்காக தான் இது எல்லாமே பண்றாங்களோ, மக்கள் நலனுக்குலாம் எதுவுமே இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன 1000 ரூபாய் யாரு கொடுத்தா? ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. இப்போ எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க. எனக்கெல்லாம் 2 தடவை எழுதி போட்டும் வரல. ஏன் அத செலவு பண்ணிட்டேன். வெக்கமா இல்ல? 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. இலவச பேருந்துல போறீங்களா? எது இலவச பேருந்து? யார் கேட்டது அதெல்லாம்? இலவச பேருந்து கொடுங்க கொடுங்க யாராவது கேட்டு மனு கொடுத்து நின்னுட்டு இருந்தாங்களா யாராவது? கொத்தம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாசமாக்கிட்டான். இலவசம் இலவசம் இலவசம். இலவச பேருந்துலாம் தேவையில்லை. நல்ல வேலை கொடு, படிப்பு கல்வியை நல்ல கல்வியை கொண்டு வா, நல்ல வேலை கொடு. பசங்க எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல வேலை கொடுத்துனா அதுவே சம்பாதிச்சு அதே போட்டு 1000 ரூபாய் கொடுத்து கீழே உங்க வீட்டில் நின்றுட்டா இருக்குது. 1000 ரூபாய் தான் எனக்கு ஒத்த காலம் நிற்கிறாங்களா யாராவது? இல்லை செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா இலவசம்ங்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்பேன். இவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. மானமிக்க தமிழினத்தை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையெந்த வைக்க மாட்டேன். என்ன செய்வாய்? நானே வேளாண்மை செய்வேன். ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும். போடா. நீ ஏன் கடன் வாங்கி நீ வருமானத்து பெருக்கெல்லாம் காசு கொடுக்கல. கடனை வாங்கி காசு கொடுத்து எல்லா பாரத்தையும் மக்கள் தலையில தான் ஏற்றி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இப்போ நானும் இந்த குடிமகள், நானும் தமிழ்நாடு குடிமகள், நானும் என் பேர்லயும் கடன் தான் இருக்கு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, நீ கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு என் தலையில கடன் எல்லாம் வச்சுட்டு நீ உட்காந்துருக்க. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். அதான் அந்த பேச்சு. எனக்கு ஒரு ஆசை. எங்க ஐயா, எங்க சின்ன ஜமீன், எங்க ஐயா சின்னவர் வந்துட்டாங்க. அவங்கள முதலமைச்சரா நாங்க பார்க்க போறோம். அப்படியே எங்க ஐயா இன்பா ஐயாவே நான் முதலமைச்சரா பார்த்துடணும். இந்த ஆண்டவன் ஒருத்தன் இருந்தான்னா அவன் அடிபட்டு சாவாம் பாரு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவானா?